அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று முதல் நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். இது பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான நூல். இப்போ நம்ம பகவான் ஆதிசங்கரருடைய நூல்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல கடந்த முறை நம்ம பார்த்த பாடம் அபரோக்ஷ அனுபூதி. இப்ப இந்த அபரோக்ஷ அனுபூதியில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது அந்த ஆன்மாவினுடைய நேரடி அனுபவத்தை அடைய வேண்டிய விஷயத்தை படிச்சோம். இப்ப அந்த மாதிரி நம்ம நேரடி அனுபவம் அடைந்து விட்டா அந்த ஆத்மாவினுடைய போதம், அந்த ஆத்மாவினுடைய ஞானம் நமக்கு எப்படி இருக்கும், அதை இந்த நூல்ல பார்க்க போறோம். பொதுவா ஆதிசங்கருடைய நூல்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய நூல்களாக பார்த்தா தத்துவ போதம், ஆத்ம போதம், அபரோக்ஷ அனுபூதி, இது மாதிரி நூல்கள் எல்லாம் நம்ம படிக்கணும். இதெல்லாம் படித்தால்தான் நமக்கு ஒரு தெளிவும் ஒரு நல்ல புரிதலும் நம்ம இடத்திலே வரும். இப்ப எல்லா நூல்களுமே ஒரு அடிப்படை வேதாந்த பாடங்களை முதன்மையாக வைத்துத்தான் போதிக்கும். அது மாதிரிதான் இங்கேயும் இந்த ஆத்ம போதமும் நமக்கு அடிப்படை வேதாந்தத்தை தான் முன்னிறுத்தி சொல்ல வரப்போகுது. இப்ப பொதுவா நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உடலும் மனமும் சேர்ந்து தான் எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால நம்ம என்ன பாவிக்கிறோம்? இந்த உடலையோ அல்லது மனதையோ தான் நம்ம என்ன பண்றோம்? நான் நான் அப்படின்ட்டு இந்த உடலையும் மனதையும் பாவிக்கிறோம். இப்ப இது ஒரு குழப்பமாக இருக்கு நமக்கு. இப்ப நான் உடலா அல்லது நான் மனமா அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லோருக்குமே இருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு இருக்கு. இப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப சில நேரங்கள்ல இந்த உடலா மனமாங்கிற குழப்பத்துல நம்ம பேசும்போது இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு மருத்துவர்கிட்ட போறோம். மருத்துவர்கிட்ட சொல்லும் போது, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைங்க, என்னுடைய உடல் சரியில்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நேரத்துல நம்ம என்னுடைய உடல் சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய உடல்னு சொல்றோம், இந்த உடலை. அப்ப நான் இந்த உடலுக்கு வேறாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம இடத்துல இருக்குது. அந்த இடத்துல என்னுடைய உடல் சரியில்லைன்னு நான் சொல்லும் போது அப்போ நான் இந்த உடலுக்கு வேறாக இருக்கிறேன்னு நினைச்சா அது யார்? அது மனசா இல்ல ஆத்மாவா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் நம்ம இடத்துல இருக்கு. அப்ப அதனால என்னுடைய உடல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கிட்ட போகும்போது மட்டும் சொல்றோம், டாக்டர் கிட்ட போகும்போது மட்டும்தான். மற்ற நேரத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப நான் நான் நம்ம சொல்ற இந்த உடல் மேல இருக்கிற அபிமானத்துல தன்னை நான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா மருத்துவர்கிட்ட போகும்போது மட்டும் என்னுடைய உடல் சரியில்லைன்னு சொல்லும் போது அப்ப நான் யார்? நான் வேறு யாரோ, இந்த உடல் கிடையாது நான். அப்ப என்னுடைய உடல் அப்படிங்கிற வார்த்தையை நான் கையாளும் போது அங்க நான் வேறையாக போயிடுறேன். அதே மாதிரி வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதை போய் நண்பன்கிட்ட பேசுறோம். அப்ப நண்பன்கிட்ட சொல்றேன், என்னுடைய மனசு சரியில்லை அப்படின்னு நண்பன்கிட்ட சொல்றேன். அப்போ நண்பன்கிட்ட நான் என்னுடைய மனசு சரியில்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல இப்ப நான் மனதா உடலா? ஏன்னா என்னுடைய மனசு சரியில்லைன்னு சொல்லும் போது நிச்சயமா நான் மனதாக இருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய மனது அப்படின்னா நான் யாரோ, நான் வேறு ஒருவன். அப்போ நான் என்னுடைய மனது என்ற ஒரு வார்த்தையை என்னுடைய நண்பனிடத்திலே கையாளுகின்றேன். எப்போது? நான் மன வருத்தமாக இருக்கும் போது, என் நண்பனை சந்தித்து என்னுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும்போது என்னுடைய மனது சரியில்லை என்பதாக நான் என் நண்பனிடத்திலே சொல்லுகின்றேன் என்னும் போது அப்ப நிச்சயமாக நான் மனமாக இருக்கவும் முடியாது. அப்ப இதனால நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒன்றைத்தான் நான், எனது அல்லது எனக்கு என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். அப்ப உண்மையிலேயே இப்ப நம்ம நான், எனது, எனக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட நிலையில் நாம் சொல்லுவத வார்த்தை. அப்போ இதில் நான் என்பது இந்த உடலும் அல்ல, இந்த மனமும் அல்ல எனும் போது உண்மையில் நான் யார்? நான் யார் என்ற கேள்வி எழுந்து அதை பற்றி விசாரித்து பார்க்கும்போது தன்னை ஆத்மா என்பதாக ஒரு சிலர் அறிந்து கொள்கின்றார்கள். இப்போ இந்த பாடத்திட்டமே என்ன? ஆத்ம போதம்.
அப்போ தன்னை ஆத்மா என்பதாக அறிந்து கொள்கிறார்கள். யாரு? தன்னை இந்த உடலும் அல்ல மனமும் அல்ல என்பதை விசாரித்து பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொண்டவர்கள் தன்னை ஆத்மா என்பதாக அறிந்து கொள்கின்றார்கள். ஆனால் அவர்களும் ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களின் அடிப்படையிலே தன்னை ஆத்மா என்று கூறும்போது மற்றவர்களையும் ஆத்மா என்பதாகத்தான் பார்க்கின்றார்கள். இல்லையா? அப்படித்தானே நடைமுறையில பார்க்கிறோம். அப்படி பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தன்னை ஒரு தனித்த ஆத்மாவாக பாவித்துக் கொண்டவர்கள், அதாவது இந்த ஆத்மாங்கிற விஷயத்தை கொஞ்சம் விசாரித்து பார்த்து தெரிந்து கொண்டவர்கள் தன்னை ஆத்மா என்று கூறிக்கொள்வது போலவே தன்னை போல மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கின்றார்கள். அந்த நிலையில் அவர்கள் சரி. ஆனால் தன்னை ஒரு தனித்த ஆன்மாவாக பார்த்தவர்கள் மற்றவர்களையும் தன்னை போன்றே தனித்த ஆத்மாவாக பார்ப்பதினாலே என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வேண்டியவர் ஒருவர் இறந்து விட்டால் அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். இப்போ தன்னை ஆத்மா என்று நினைத்து கொண்டவர்கள் தான் மற்றவர்களையும் ஆத்மா ஆத்மான்னு சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு வேண்டியவர் ஒருவர் இறந்து விட்டால் அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா? யோசித்து பாருங்களேன். அவரது ஆத்மா அப்படின்னா அப்ப அவர் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கின்றார்ங்கிறது தானே இங்க பிரச்சனை. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதைதான் நம்ம சொல்ல வரோம். அதாவது ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளவே முடியாமல் இருக்கின்றான். அதனால ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சுக்கிறான்? தன்னை உடலாகவும் பாவித்துக் கொள்கிறான், தன்னை மனமாகவும் பாவித்துக் கொள்கின்றான், தன்னை ஆத்மாவாகவும் பாவித்துக் கொள்கின்றான். அப்போ ஒரு இடத்துல தன்னை உடலுங்கிறான், ஒரு இடத்துல தன்னை மனம் என்கிறான், ஒரு இடத்துல தன்னை ஆத்மா என்கிறான். அப்போ ஒருத்தர் இறந்து விட்ட பிறகு அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்கிறான். அப்ப அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்றால் அவர் யார்? அவர் ஆத்மாவா? இல்லை இல்லையா? அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அப்ப அவர் யார்? மீண்டும் அவர் உடலா மனமா? அப்ப இப்படியே நாம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு பார்த்தோம்னா மிகப்பெரிய குழப்பங்கள்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்கு ஜனங்க கிட்ட பார்க்கும்போது. ஏற்கனவே பல பாடநூல்களை படிக்கிறதுனாலையும் நிறைய விஷயங்களை மற்றவர்கள் வாயிலாக ஏற்றி வைத்துக் கொண்டதுனாலையும் மனம் இந்த குழப்பங்களுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப ஆத்மாங்கிறதுலயும் ஒரு புரிதல் இல்லை, தன்னை உடல் என்பதாகவும் நம்பவில்லை, மனம் என்பதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது உண்மையில் நான் யார் என்று விசாரித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக நாம் இங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த உடலோ அல்லது மனமோ என ஏதாவது ஒன்றாகத்தான் நான் இருக்க வேண்டும் என்ற குழப்பம் இன்று வரை பலருக்கும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. ஆக இந்த உடலையும் மனதையும் ஆத்மா என்று கூறிவிட முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா, இவற்றையே ஆத்மா அல்லது சேத்தனம் அல்லது உணர்வு என்று சொல்லிவிடலாமே என்பதாகவும் சிலர்கள் கருதுகிறார்கள். அப்படி தனக்கு இவைகளை காட்டிலும் வேறாக ஆத்ம சைத்தன்யம் உள்ளது என்று எவ்வாறு கூற முடியும் என்பதாகவும் கேள்வி கேட்கின்றார்கள். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கு இருப்பது நான் தானே இருக்கிறேன், இப்ப நான் இந்த உடலாக இருக்கிறேன், நான் இந்த மனமாக இருக்கிறேன், அல்லது நான் இந்த ஆத்மாவாக இருக்கிறேன் என்பதாக பாவித்துக் கொண்டு, அப்ப இந்த ஆத்மா என்ற அடிப்படையிலே தன்னை எல்லா வகையிலையுமே இவர்கள் உடலாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள், மனமாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள், ஆத்மாவாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதற்கு வேறாக இன்னொரு ஆத்மா இருக்க வாய்ப்பில்லை. அப்பொழுது நான் இந்த உடலே தான் ஆத்மா என்பதாகவும் கருதி கொண்டு பல்வேறு குழப்ப நிலைகளிலே வாழுகின்ற மனிதர்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. அப்ப இது போன்ற குழப்பங்களுக்கெல்லாம் விடையளிக்கும் விதமாகத்தான் இந்த ஆத்ம போதம் என்ற நூல் இப்போது நம்மிடையே விசாரத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பாடத்திட்டத்துல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாடத்திட்டம், இந்த ஆத்ம போதம் அப்படிங்கிற இந்த நூல் எதற்காக இப்ப நம்ம எடுத்திருக்கணும் அப்படின்னா, நாம் யார்? இந்த உடலா, மனமா, ஆத்மாவா அப்படிங்கிறது விசாரித்து பார்க்க போறோம். இப்ப இந்த ஆத்ம போதம் நிறைய ஓமானங்களை கையாண்டு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும். நுணுக்கமான பாடத்திட்டம். அதாவது ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கும் போதுதான் புரியும். ஒரு முறைக்கு இருமுறையும் நீங்க கேட்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாடத்திட்டத்தை கிளாஸ்ல கேட்டா மட்டும் போதாது, மீண்டும் ரெக்கார்டர்லயும் கேட்கணும். அவ்வளவு தூரம் இது ரொம்ப பொறுமையும் புரிதலும் தேவைப்படுகிறது இந்த பாடத்திட்டத்துக்கு. அந்த புரிதலோடு இந்த பாடத்திட்டத்தை நல்லா உள்வாங்கினீங்கன்னா
நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இது மிகப்பெரிய ஞானி பகவான் ஆதிசங்கரால் எழுதப்பட்ட ஒரு அருமையான நூல். அது எப்படி இந்த நூல்ல விளக்கம் சொல்றார் அப்படின்னா, இப்ப சூரிய ஒளி என்பது இங்கு பொது பொருளில் ஒளி என்பதாக பார்க்கப்படுகிறது இல்லையா? இப்ப சூரிய ஒளி என்பதை நம்ம பொதுவாக பார்த்தோம்னா அது ஒரு ஒளி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். பொதுவா நமக்கு இருள்ல ஏதாவது பொருள்களை பார்த்து தெரிந்து கொள்ள முடியுமா? இப்ப இந்த இடத்துல பேனா வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல நோட் புக் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம இருள்ல ஏதாவது பார்த்து தெரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது. அப்ப அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? வெளிச்சம் தேவைப்படுகிறது. கண்ணு இருக்குது நம்ம கிட்ட, ஆனாலும் அந்த கண்களை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கண்டுவிட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது என்றால், வெறும் கண் என்ற புலன் இருந்தால் மட்டும் போதாது, அந்த கண் பார்ப்பதற்கான புற வெளிச்சம் அங்கு தேவைப்படுகிறது. இந்த பாயிண்ட் நல்லா உள்ள வாங்கிக்கலாம். இப்போ நானே என்னிடத்திலே 5 புலன்களை பொருந்தியவனாக இருக்கிறேன். இப்ப என்னிடத்துல கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு என்ற 5 புலன்களால் சூழப்பட்ட ஒரு அருமையான உடலை எடுத்து வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் இந்த பார்வையினாலே, இந்த கண்கள் என்ற புலன்களினாலே எல்லாவற்றையும் கண்டுவிட முடியுமா? அதற்கு பொருத்தமானதாக இந்த புலன் இருக்கிறதா என்பதை நம்ம விசாரித்து பார்த்தோம்னா, இப்ப இந்த கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட முடியாது. ஏனென்றால் இந்த கண்கள் பார்ப்பதற்கான தூரமும் தேவைப்படுகிறது. இவ்வளவு தூரம் வரைக்கும் தான் பார்க்கும். அதற்கு மேல தூரத்தில் இருக்கிறது என்னன்னு தெரியாது கண்ணுக்கு. சரி, அவ்வளவு தூரத்துக்குள்ள பார்க்கிற அந்த கண்கள் எல்லா நேரங்களிலும் பார்த்து விடுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக எல்லா நேரங்களிலும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இருளில் இந்த கண்களினாலே எதையும் பார்க்க முடியாது. அப்போ இந்த கண்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. புறத்திலிருந்து ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. அப்போ இதை நல்லா நம்ம உள்வாங்கும் போது இங்க என்ன தேவைப்படுதுன்னா, இப்ப நம்முடைய இந்த 5 புலன்களையும் ஆளுகின்ற ஒரு உணர்வு நம்ம இடத்துல இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த 5 புலன்களுக்கும் ஆதாரமான உணர்வு தான் இங்க இதையெல்லாம் வைத்துக் கொண்டு கையாண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் மூலம், அதுதான் ஆதி. இந்த உடம்புக்கு அதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த உடலை நான் என்று அபிமானிப்பதும், இந்த மனதை நான் என்று அபிமானிப்பதும், தன்னை ஒரு தனித்த ஆத்மாவாக அபிமானிப்பதும் எதனால என்றால், நாம் ஏராளமாக ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே இவ்வாறெல்லாம் நாம் பாவித்துக் கொண்டு இப்படியெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ இதை விளங்க வைப்பதற்காக ஆதி சங்கரர் பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த புற ஒளி வேண்டி இருக்கிறது. கண்கள் பார்ப்பதற்கு இருளில் எந்த ஒரு பொருளும் விளங்குவதில்லை இல்லையா? அந்த பொருள்களை பிரகாசப்படுத்தி காட்டுவதற்கு எவ்வாறு புற ஒளி தேவைப்படுகிறதோ அதுபோல ஆத்ம சைத்தன்யமே ஜடப்பொருளான உடல், புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றிற்கு உணர்வு நிலையை கொடுக்கிறது. இந்த ஓமானத்திலே மற்றொரு கருத்தும் இங்கு பார்க்கப்படுகிறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த புற வெளிச்சத்தினால நம்ம எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அது மாதிரி இந்த அகத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் இருக்கு இல்லையா? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கிறது. ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உணர்வு, அறிவு அப்படின்னு பேரு. ஆன்மா, ஆத்மா அப்படின்னா அதுக்கு உணர்வு, அறிவு அப்படிங்கிற பெயர்ல சொல்லப்படுறதுனால அந்த உணர்வு நிலை அதனுடைய ஆதாரத்திலே தான் நீங்க எல்லாவற்றையும் விளங்க வைக்கிறது. இந்த உடலையும், புலன்களையும், மனதையும், புத்தியையும் பிரகாசிக்க செய்வது எது என்று பார்த்தா அந்த ஆத்மா அப்படிங்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? நான் தனித்த ஆத்மா, அவர் வேற ஆத்மா அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக புரிய போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் ஆத்மாங்கிற அளவுல ஒரு சாதாரண பாமரன் கூட புரிந்து வைத்திருக்கிறான். அதனாலதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்றான். ஒருத்தர் இறந்த பிறகு அவர் இறந்து விட்டார், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்றான்னா அவனுக்கு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சிருக்கிறது. ஒரு பாமரனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மாவனுடைய உண்மைத்தன்மை அவனுக்கு விளங்கவில்லை. அதை சொல்லிக் கொடுப்பதற்கு சரியான ஆசிரியர் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், மாத்தி மாத்தி குழப்பத்துல இந்த உடலை நான் என்கிறான், இந்த மனதை நான் என்கிறான். அப்புறம் ஒவ்வொரு நேரத்துல இந்த உடல் நான் இல்லை, இந்த என்னுடைய உடலுக்கு உடம்பு சரியில்லைங்கிறான், என்னுடைய மனசு சரியில்லைங்கிறான். அப்புறம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்ங்கிறான். அப்ப எப்படி எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கிறான்னா, ஒரு சரியான புரிதல் இல்லாதனால இவ்வாறு பல குழப்பங்களுக்கு மனிதன் உண்டாகி இருக்கிறான்.
அப்ப இதுல இருந்து விடுபடுவதற்கான விளக்கம் அவனுக்கு எப்படி உண்டாகும் என்றால், அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற இது போன்ற பாட நூல்களின் மூலமாக விவேகத்தின் வாயிலாகத்தான் அது தெளிவுக்கு வர முடியும். இல்லைன்னா அந்த தெளிவு வரவே வராது. ஏன்னா இது ஞானம்னு இதுக்கு பேரு. வெளியிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த புற விஷயங்கள்னால தன்னை மனம் புரிந்து கொண்டு அந்த உயர்பரமான அறிவாக மாறுவதற்கான ஒரு பாதை தான் இந்த ஞானம். அதுதான் இந்த ஞான பாதை. அப்ப இந்த ஒரு உயரிய நிலைக்கு போறதற்கு இங்க என்ன தேவை அப்படின்னா, மனதிற்கு புரிதல் தேவை. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்ஞானத்திலே அறியாமையிலே இருக்கின்ற மனம் இவ்வாறு வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களினுடைய அடிப்படையிலே தன்னை பலவாறாக பாவித்துக் கொள்கிறது. ஒரு நேரத்திலே உடலாக சொல்கிறது, ஒரு நேரத்திலே மனமாக சொல்கிறது, ஒரு நேரத்தில் ஆத்மா என்பதாக சொல்கிறது. ஆனால் எதிலும் உறுதியாக இருக்க மாட்டேன் என்கின்றது. காரணம் என்ன என்றால், அந்த மனதிற்கு ஒரு தெளிவு இல்லை, ஒரு புரிதல் இல்லை என்பதுதான் இங்க முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப அதனால இங்க பகவான் ஆதிசங்கரர் தன்னுடைய பாடநூல்களிலே ஓமானமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்ப சூரியன் உதித்ததும் மக்கள் அனைவரும் எழுந்து தங்கள் தங்கள் காரியங்களை அன்றாடம் செய்ய தொடங்குகிறார்கள். சிலர் நல்ல காரியங்களை செய்கின்றார்கள், சிலர் கெட்ட காரியங்களை செய்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் அத்தகைய செயல்களை செய்ய தூண்டிய மனம் இருந்த போதிலும் அந்த மனதிற்கு சாட்சியாக ஆத்மா, அறிவு அவைகளுக்கு சம்பந்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக சொல்றார். அப்ப இப்ப ஒவ்வொரு மனிதனும் இந்த காலையில விடிந்து எழுந்த உடனே அவன் பலவிதமான காரியங்களை செய்கிறான். அதுல ஒவ்வொருத்தரும் நல்ல காரியங்களை செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் கெட்ட காரியங்களும் செய்யறாங்க. ஆனா இந்த நல்ல காரியம் கெட்ட காரியத்தை செய்கின்ற மனிதன் எதன் ஆதாரத்தில் எதன் அடிப்படையில் செய்கிறான் அப்படின்னா, ஆத்மாவின் அடிப்படையில் செய்கிறானா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆத்மா அவன் என்ன செய்தாலும் அதற்கு சாட்சியாக மட்டுமே இருக்கிறது என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகிறார். அப்போ நீங்க தானே சொன்னீங்க, இந்த புலன் பிரகாசிப்பதற்கும் இந்த மனம் பிரகாசிப்பதற்கும் இந்த உடல் பிரகாசிப்பதற்கும் அந்த ஆத்ம சைத்தன்யம் தான் காரணமாக இருக்கின்றது நீங்க சொல்றதுனால, அப்ப அந்த ஆத்மாவின் அடித்தளத்திலே இருந்து கொண்டு இயங்குகின்ற மனம் ஏன் கெட்ட காரியங்களை செய்கின்றது? அப்போ இந்த கெட்ட வேலையை செய்கின்ற மனம் ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே ஆத்மாவின் ஆதாரத்தில் தானே செய்கின்றது. அப்போ இதற்கு ஆத்மா தானே காரணம், இந்த மனம் காரணம் அல்ல அல்லவா என்பதாக நிறைய பேருக்கு கேள்வி எழும். அதுக்குத்தான் இங்க பகவான் ஆதிசங்கரர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, இப்ப சூரியன் எப்படி காலையில் உதித்ததும் தாமரை மலர்கள் மலர்வதும், பறவைகள் இரை தேடி புறப்படுவதும், மற்ற ஜீவராசிகள் அவைகளின் காரியங்களை ஆற்றுவதையும், அத்துடன் மனிதர்களாகிய பலரும் பல நல்ல காரியங்களையும் பல கெட்ட காரியங்களும் செய்வதை நாம் கண்டாலும், அதன் பலன்கள் தன்னொழிகள் தானே பிரகாசிக்கின்ற சுயம் பிரகாசமான ஒளிப்பொருளான சூரியனை சென்று தீண்டுவதில்லை. இதுதான் இங்க ஓமானம். பகவான் ஆதிசங்கருடைய ஓமானம் எப்படி நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்ப நமக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்றார். இப்ப ஆத்மாதான் இதற்கு அடித்தளமாக இருக்கிறது என்று நீங்க சொல்கிறீர்களே, அப்ப என்னுடைய மனதிலே கெட்ட எண்ணம் எழுதியிருக்கிறதுனா அதுக்கு ஆத்மா தான் காரணமாக இருக்கணும் என்பதாக சிலர் கருதி கொள்கிறார்கள். அதற்கு பகவான் ஆதிசங்கர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, இங்கே நீங்க சூரியன் பார்த்து தாமரை மலர்வதும், சூரியனை பார்த்து பறவைகள் இரை தேடுவதும், சூரியனை பார்த்து விவசாய வேலைகளை பார்ப்பதும், அதிலே சில மனிதர்கள் நல்ல காரியங்களை செய்வதும் சில மனிதர்கள் கெட்ட காரியங்களும் செய்வதும் சூரியனை எப்படி தீண்டுவதில்லையோ, சுயம் பிரகாச ஒளிப்பொருளாகிய சூரியனை அவைகள் தீண்டுவதில்லை. ஆனால் அந்த சூரிய ஒளியின் வெளிச்சத்தினாலே இவைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. இந்த அடிப்படை உண்மையை யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு அவனது சுயம் பிரகாச அறிவு ஒளியாகிய உணர்வு ஒளியாகிய அந்த ஆத்ம பிரகாசத்தினாலே அவனுடைய உடலும் மனமும் புலன்களும் பிரகாசிக்கின்றன. ஆனால் அவைகள் ஆத்மாவை தீண்டுவதில்லை. இதுதான் இங்க முக்கியமான பாடம். ஏன்னா நிறைய பேர் ஆத்மா தான் இதுக்கு அடிப்படைன்னு சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறாங்க இல்லையா. எல்லாம் அந்த ஆத்மா தான் செய்யுது, எல்லாம் அந்த அறிவு தான் செய்யுது, எல்லாம் அந்த இறைவன் தான் செய்யறான். இப்ப ஆத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் ஆத்மாங்கிறாரு, ஒருத்தர் ஆன்மாங்கிறாரு, ஒருத்தர் உயிருங்கிறாரு, ஒருத்தர் கடவுள் அப்படிங்கிறாரு வச்சுக்கலாம். இப்போ அவரவருக்கு என்ன பேர் வேணா பிடிக்கட்டுமே, வச்சுக்கோங்க. கடவுள்னு வச்சுக்கோங்க, உயிர்னு வச்சுக்கோங்க, ஆன்மான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஆத்மான்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கும் இங்க மனிதர்கள் செய்கின்ற காரியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
அப்போ இந்த செயல்களை, காரியங்களை அந்த கடவுள் தான் இயக்குகின்றாரா, அந்த ஆத்மா தான் இயக்குகின்றதா அப்படின்னு பார்த்தா அதற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இப்படி சம்பந்தம் இருப்பதாக நமக்கு தோன்றுகின்றதே அப்படின்னா, தோன்றுவதற்கு என்ன காரணம்? அந்த சூரிய ஒளியின் சுயம் பிரகாச வெளிச்சத்திலே இங்கே உலகத்திலே பல்வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்காக சூரியன் என்னமோ அதில் சம்பந்தப்பட்டு விட்டார் என்று சொல்ல முடியுமா? சூரியன் பாட்டு தன்னில் தானாய் தனித்துவமாய் ஒளி பிரகாசமாய் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் இருக்கிற இடம் எங்கேயோ இருக்குது, நாம் இருக்கிற இடம் எங்கேயோ இருக்குது, நமக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த சூரிய ஒளியினுடைய வெளிச்சத்திலே இங்கு பலவிதமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் நல்ல காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, கெட்ட காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த காரியங்களுக்கு காரணமான கருவி சூரியனா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த காரியங்களுக்கு காரணமான கருவி மனம் மட்டுமே. அப்ப சூரியனுடைய வேலை என்ன? சூரியனுடைய வேலை சூரியன் பாட்டு தன்னில் தானே தனித்துவமாய் சுயம் பிரகாச ஒளியாய் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கும் இதற்கு சம்பந்தமே இல்லை. அதனுடைய ஒளி எனக்கு கிடைத்து விட்டதனாலே என்னுடைய காரியங்களை அதன் மூலம் நான் ஆற்றுகின்றேன், அவ்வளவுதான். அப்ப அந்த ஒளியினுடைய அதிஷ்டானத்திலே இங்கு என்னால் விடிந்தவுடனே விவசாய வேலையை செய்ய முடிகிறது, நல்ல வேலைகள் செய்ய முடிகிறது, கெட்ட வேலைகளை செய்ய முடிகிறது. மனிதனாகி நம்மிடத்திலே பல்வேறு காரியங்கள் நடைபெறுகின்றன. அதுபோல மற்ற ஜீவராசிகளும் அவைகளுடைய காரியங்களை அவைகள் செய்து கொண்டிருக்கின்றன. அது மாதிரி பார்க்கும்போது இங்கு ஆத்மாவினுடைய அடித்தளத்திலே, அதிஷ்டானத்திலே இந்த புலன்களும் மனமும் உடலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் இதற்கும் ஆத்மாவிற்கும் சம்பந்தம் இல்லை. ஆத்மா அவைகளில் சம்பந்தப்படுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அப்ப அது மாதிரியே இந்த உடல், புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றின் செயல்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, அதை ஆத்மாவை சென்று தீண்டுவதில்லை. அவை அனைத்திற்கும் அந்த ஆத்மா சாட்சியாக மட்டும் தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சூரியன் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது, எதனோடும் சம்பந்தப்படுவதில்லை. கீழே தாமரை மலர் மலர்ந்தாலும் சூரியனினால் மலர்வதாக நாம சொன்னாலும் அந்த சூரியனை பொறுத்தவரைக்கும் அது சாட்சியாக வேடிக்கைத்தான் பார்க்கிறதே தவிர அந்த மலர் மலர்வதற்கான எந்த ஒரு செயலையும் சூரியன் முன்னின்று செய்வது கிடையாது. அது மாதிரி இந்த உலகத்திலே எல்லா காரியங்களும் நடந்தாலும் நம்மிடத்திலே சம்பந்தப்படாமல் சூரியன் இருப்பது போல ஆத்மாவும் நமக்கு சம்பந்தப்படாமல் தான் இருக்கிறது என்ற இந்த ஓமானத்தின் மூலமாக ஆத்மாவை பற்றி இன்னும் தெளிவான விளக்குகளை நமக்கு ஆதிசங்கரர் இந்த நூலிலே கொடுக்கிறார். இப்ப பொதுவா இந்த உலகத்துல நம்ம எல்லோருமே இப்ப நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் குட்டையாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு தன்னை, அதாவது தன்னை ஆத்மாவை சார்ந்ததாகத்தானே எண்ணுகின்றார்கள். பின்பு ஆத்மா எந்த விகாரமும் அற்றது என்று எவ்வாறு கூற முடியும் அப்படின்னு சார் கேள்வி எழுப்புகிறார்கள். பூர்வ பட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் ஆதிசங்கரனிடத்திலே இது போன்ற விசார பாதையில வருகின்ற பொழுது நிறைய சந்தேகங்களை எழுப்புவார்கள். அப்போ அதற்கான பதிலையும் ஆதிசங்கரர் கொடுத்தாக வேண்டும். அப்ப இங்க என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, இப்போ நான் கருப்பா இருக்கிறேன், நான் சிகப்பா இருக்கிறேன், நான் குட்டை, நான் நெட்டை, அல்லது நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், ஒருத்தர் எல்லாவற்றையும் தன்னை ஆத்மாவாக எண்ணிக்கொண்டு அந்த ஆத்மாவை சார்ந்ததாகத்தானே இவைகள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன, இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த ஆத்மா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எந்த ஒரு மாறுபாடுகளும் இல்லாமல் இருக்கின்றது எப்படி நான் சொல்ல முடியும்? இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கண்களால் காணும் போது இந்த ஆகாயம் நீல நிறமாக நம்ம தலைக்கு மேல இருப்பதாக தோன்றுகிறது. அப்ப இதை பகுத்தறியும் திறன் அற்றோர் இந்த நீல நிறமாக இருக்கின்ற ஆகாயத்தை பார்த்ததும் பார்த்து கொண்டும், அல்லது நான் இப்படி பிறந்தேன், நான் அப்படி இருக்கிறேன், குட்டையாக இருக்கிறேன், நெட்டையாக இருக்கிறேன், சிவப்பாக இருக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன் என்று கூறிக்கொள்வதும் எல்லாம் அந்த ஆத்மாவினுடைய அடித்தளத்திலே நடந்து கொண்டிருப்பதாக பாவித்துக் கொள்வதும் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இந்த பகுத்தறியும் திறன் அற்றவர்கள், அவிவிவேகிகள், அந்த நீல நிறம் அந்த ஆகாயத்தில் இருப்பது போன்று நினைத்துக் கொள்வதற்கு காரணம் அவர்களுடைய அறியாமை மட்டுமே என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கரர் விளக்கம் கொடுக்க இருக்கிறார். எப்படி விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, இப்ப பஞ்சபூதங்களை பற்றிய ஞானம் உடையவர்கள் ஆகாயம் நிறமும் வடிவமும் அற்றது, காட்சி பிழையினாலே, கண்களுடைய காட்சி பிழையினாலே அது அத்தியாசம்னு சொல்லுவோம், அத்தியாசம் அவ்வாறு தோன்றுகிறது. அதுபோல ஆத்மாவின் சொரூபத்தையும் அனாத்மாவாகிய உடல், புலன்கள், இந்த உலக விவகாரங்கள் ஆகியவற்றை விஷய சுகங்களையும்
பிரித்தறியும் திறன் கொண்ட விவேகிகள் மட்டும்தான் இந்த உடல் புலன்கள் ஆகியவற்றின் செய்கைகள் ஆத்மாவை சேர்ந்தது என்று எண்ண மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இங்க விவேகம் இருக்கணும். அதாவது விசாரித்து பார்க்கின்ற ஒரு விவேகம் இருக்கிறவனுக்கு தான் எது உண்மையிலேயே இருக்கிறது, எது உண்மையில் இல்லை அப்படிங்கிறத பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விவேக சக்தி நம்ம இடத்துல உண்டாக வேண்டும் என்பதாக சொல்றார். அதனால இப்ப புரிதல் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஆகாயத்தை பார்த்து ஆகாயம் உண்மையிலேயே நீல நிறமாகத்தான் இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொள்வான். அது மாதிரி இங்க இந்த செயல்கள் எல்லாம் ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே நடக்கிறதுங்கும் போது ஆத்மாதான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதாகவும் எண்ணிக்கொள்கின்றனர். அப்ப அதனால என்ன செய்யறாங்க, இவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் ஆத்மாவின் மீது தூக்கி போட்டுட்டு எல்லாம் கடவுள் செயல், எல்லாம் சிவம் செயல், எல்லாம் இறைவன் செயல் என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த செயல்களுக்கும் அந்த ஆத்மாவிற்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் இங்க முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க செயல் செய்பவன் யார், இந்த செயலை செய்வதற்கு எது அடித்தளமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்முடைய இந்த வேதாந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து கேட்டு நல்ல ஒரு புரிதல்ல விசாரணை செய்து பார்த்தா மனம்தான் காரணமாக இருக்கிறது என்பது முடிவுக்கு வர முடியும். ஏன்னா இங்க மனத்தினுடைய அடிப்படையில தான் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆத்மா அதனுடைய சுயம்பிரகாச வெளிச்சத்துல தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அது இதனில் சம்பந்தப்படுவதே கிடையாது. அதற்கும் இங்கு நடக்கக்கூடிய காரியங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. மேலும் அந்த ஆத்மா நம்முடைய உடலுக்குள்ள இருக்குது, வெளி இருக்குது என்பது போன்ற அந்த வித சந்தேகங்களுக்கும் இங்கு இடம் கிடையாது. ஏன்னா அது மட்டும்தான் இருக்கிறது. இங்கு இந்த உடலாகவும் மனமாகவும் இந்த உலகமாகவும் விரிந்து கொண்டிருப்பதெல்லாம் மனமாகத்தான் இருக்கிறது. எல்லாம் ஒரே மனம்தான் இத்தனையும் விரித்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நம்ம போக போக இந்த பாடத்திட்டத்துல புரிந்து கொள்ள போறோம். அப்ப வானத்தின் நீல நிறம் பற்றிய உண்மை அறிவு நவீன அறிவியலிலே இப்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற இந்த சர் சி வி ராமன் போன்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர்களுடைய கருத்துக்களை எவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்து பார்த்தது பிறகு இப்ப நமக்கு என்ன புரிஞ்சு வந்தது, இப்ப உண்மையில ஆகாயத்தினுடைய நிறம் நீலம் கிடையாது. நம்முடைய கண்கள் அப்படி தூரத்தை பார்க்கும்போது நீல நிறமாக அதை மாற்றிக்கொண்டு பார்க்கிறது. ஆனால் ஆகாயம் என்ற உண்மையான விஷயத்திற்கு நிறமும் கிடையாது, வடிவமும் கிடையாது. நம்ம இப்போ ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதான், அப்படி இருளா இருக்கும், அவ்வளவுதான். எங்க பார்த்தாலும் இருள் தான். அங்க வெளிச்சமும் கிடையாது. ஏன்னா நம்ம சூரிய மண்டலத்தை தாண்டிட்டோம்னா இங்க ஒண்ணுமே இல்லை. ஸ்பேஸ்ல வெறும் டார்க்னஸ் தான் இருக்கும். அங்கங்க இங்க நட்சத்திரங்கள் இருக்கும், எங்கேயாவது அதுவும் எத்தனையோ ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கும். அது பக்கத்துல போகும்போது மட்டும்தான் வெளிச்சம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருள் மட்டும்தான் இருக்குது. இப்ப சூரியன் ஒரு கேலக்சிக்குள்ள நடுநிலையில இருந்து கொண்டு அதை மையமாக வைத்து சுற்றுகின்ற கிரகங்களினுடைய அடிப்படையில அங்கு வெளிச்சம் இருக்கின்றது. அந்த வெளிச்சம் கூட சூரியனுக்கு வருவதும் இல்லை, போவதும் இல்லை. சூரியன் எப்பொழுதும் வெளிச்சமாக தான் இருக்கு. அது இருளையே அதை நெருங்க முடியாது. சூரியனிடத்துல எப்பொழுதும் இருள் நெருங்க முடியாது. ஆனால் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால ஒரு பக்கம் வரும்போது வெளிச்சத்தை பார்க்கிறது, சூரியன் பக்கத்துல வரும்போது சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி கொண்டு பகலாகவும், சூரியனுக்கு அந்த பக்கத்திலே போகும்போது சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் இரவாகவும் தெரிகின்றதே தவிர, இந்த இரவும் பகலும் பூமியினுடைய அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர சூரியனுடைய அடிப்படையிலே இல்லை என்பதை விஞ்ஞானிகள் எப்படி நமக்கு அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்களோ அதே விஷயத்தை தான் மெய்ஞானிகளும் அந்த சுயம் பிரகாச அறிவு ஒளி தன்னில் தானாய் தனித்துவமாய் சிறிது கூட இருளின்றி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதனிடத்துல எந்த ஒரு இருளும் கிடையாது, அங்கு ஒளி மட்டும் இருக்கிறது. தூய அறிவு ஒளி சுயம் பிரகாச ஒளியோடு இருக்கிற அந்த அறிவினிடத்திலே அஞ்ஞானம் இருக்கவே முடியாது, அறியாமை புகுத்தவே முடியாது. ஆனால் புகுத்தப்பட்டது போல இருப்பது போல தோன்றுவதற்கு காரணம் என்ன? பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால் சூரியனிடத்திலே இரவும் பகலும் உண்டாவதாக நாம் பார்த்து புரிந்து கொண்டது போல இங்கு மனதினால் உண்டான பிரச்சனைகளினாலே அஞ்ஞானமும் அறிவும் மாறி மாறி இருப்பதாக நாம் பாவித்துக் கொள்கிறோம். அப்ப இது எல்லாம் எதனாலன்னா மனதனுடைய கற்பிதம், மனதனுடைய அறியாமை என்பதாகவும் இங்கு ஆதிசங்கரர் அறிவியல் பூர்வமான ஓமானத்தை அன்றே கொடுத்து விட்டார், அந்த காலகட்டத்திலேயே கொடுத்து விட்டார். இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் இதை பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால்தான்
இங்கு இரவும் பகலும் உண்டாகின்றது என்ற அறிவியல் விஷயங்களை சொன்னாலும், இது ஆதியில் வேதம் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வருவதற்கு முன்பாகவே இது போன்ற ஆத்ம அறிவு என்றும் சுயம்பிரகாச ஒளியானது, அதில் இருளும் இல்லை, வருவதும் இல்லை, அது போவதும் இல்லை, இங்கு எல்லாம் மனதனுடைய சேஷ்டைகள் என்பதாக மகான்கள் அந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார். ஆனா இதெல்லாம் புரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொருவரும் நான் இதனை செய்கிறேன், நான் இதனை அனுபவிக்கிறேன் என்றுதான் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த செயல் தன்மைக்கு அல்லது அந்த செயலினுடைய செயல் விளைவுகளை நுகர்கின்ற தன்மைக்கு, அதாவது நான் செய்கின்றேங்கிற அகங்காரம், மமகாரம் ரெண்டுமே எல்லாமே நம்மிடத்திலேயே இருக்கிறது. இந்த அகங்காரம் மமகாரம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. இன்னொரு வார்த்தையை சமஸ்கிருதத்தில் யூஸ் பண்றோம், அதாவது கர்த்தா போக்தா அப்படின்றோம். கர்த்தான்னா செயல் செய்பவன், போக்தா என்றால் செய்த செயல்களை அனுபவிப்பவனாக பார்க்கிறோம். அப்போ ஒருத்தன் செயலை செய்பவனாகவும் அந்த செயல்களை அனுபவிப்பவனாகவும் எப்படி இருக்கிறான்? இந்த உடலையும் புலன்களையும் மட்டுமே சார்ந்துதான் அவன் இருக்கிறானே தவிர ஆத்மாவிற்கு சம்பந்தமாக அது இல்லை. அது ஆத்மாவிற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. ஆனால் இது மனதினுடைய அடிப்படையிலே அவன் தான் செய்கின்றேன் என்பதாக பாவித்துக் கொண்டு இந்த உடலை அதற்குண்டான செயல் விளைவுகளுக்கு உட்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதற்கு தான் இங்க மகான்கள் ஓமானம் கொடுக்கும்போது ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீரிலே இருக்கக்கூடிய நிலவின் பிம்பத்தை பார்க்கும்போது, இப்ப நம்ம நீர்ல ஒரு ஏரியிலயோ அல்லது ஒரு குளத்திலயோ நின்று பார்த்தோம்னா வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழு நிலவு பிரகாசிக்கிற ஒரு பிம்பத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது நிலவு அசைவதாக தோன்றுது இல்லையா? ஆனா உண்மையில் அசைவது நீர்தானே தவிர ஆகாயத்தில் உள்ள நிலவுக்கு எந்த அசைவும் ஏற்படுவது இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். அதை இப்ப ஒவ்வொருத்தருக்கும் புரியக்கூடிய வகையில இங்க பகவான் ஆதிசங்கரர் ஒவ்வொரு விளக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆத்மா அசைவதில்லை, இங்க மனம்தான் அசைகிறது என்ற ஓமானத்தை கொடுக்கறதுக்காக இந்த விஷயத்தை எடுத்துக்கிறார். இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, வானத்திலே ஆகாயத்திலே இருக்கின்ற முழு நிலவு உண்மையில் அசைவது கிடையாது. ஆனால் அதே நிலவு கீழே இருக்கக்கூடிய நீரிலே பிரகாசிக்கின்ற பொழுது அந்த நீரிலே நிலவு அசைவது போல காணப்படுகிறது. ஆனால் அந்த அசைவு நீரினால் தானே ஒழிய நிலவினால் கிடையவே கிடையாது என்று யாருக்கு புரிகிறதோ அவர்களுக்கு இந்த உலக விவகாரங்கள், நான் செய்கிறேன், நான் கர்த்தா, நான் அனுபவிக்கின்றேன், நான் போக்தா என்ற எண்ணம் எதை சார்ந்து இருக்கின்றது என்றால் மனதை சார்ந்து இருக்கின்றதே தவிர ஆன்மாவையோ அறிவையோ அது சார்ந்து இருப்பதில்லை என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். அழகான ஓமானங்களை எல்லாம் நமக்கு முன்வைத்து இது போன்ற பாடத்திட்டங்களிலே விளக்கம் முற்படுகின்றார். அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் ஒரு ஆழமான ஓமானத்தை நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை புரிய வைத்து நம்முடைய மனதின் மேம்பட்ட பரிமாணத்துக்கு அழைத்து செல்கிறார். ஏன்னா மனம் அஜ்ஞானத்தினாலே கீழ்நிலையில் இருக்கு. அந்த அறியாமை விலக வேண்டும். அந்த அஜ்ஞானம் மனதிற்கு நீங்கும் போது மட்டும்தான் மனிதன் அந்த மகத்தான அறிவாக தன்னைத்தானே உணர்ந்து பிரகாசிக்க முடியும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வருகிறார். அப்போ மனதின் ஸ்வரூபத்தையும் ஆத்மாவின் ஸ்வரூபத்தையும் பிரித்தறியாதவர்களுக்கே அஜ்ஞானத்தினாலே அறியாமையினாலே மனதின் போக்குகள் எல்லாம் ஆத்மாவை சார்ந்ததாக தோன்றுகின்றன. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அப்ப இதை பிரித்தறிய தெரியாதவர்கள், மனதின் ஸ்வரூபத்தையும் ஆத்மாவின் ஸ்வரூபத்தையும் பிரித்தறிய தெரியாதவர்கள் தான் இங்கு எல்லாம் ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே நடக்கிறது என்று புரிந்து கொண்ட பிறகு கூட அந்த செயல் விளைவுகளுக்கும் ஆத்மாவே காரணம் என்பதாக பார்க்கின்றார்கள். அப்ப இது எவ்வளவு ஒரு அறியாமை, எவ்வளவு ஒரு அஜ்ஞானம் என்பதை இங்கு ஆதிசங்கரர் இந்த நூலிலே விளக்க வருகிறார். அப்ப அப்படிப்பட்ட மிக ஆழமான அரிய பல விஷயங்களை, உண்மைகளை பகவான் ஆதிசங்கரர் இந்த ஆத்மபோதம் என்ற நூலிலே ஒரு 68 ஸ்லோகங்களிலே விளக்க இருக்கிறார். இப்ப இந்த ஆத்மபோதம் என்ற நூலிலே ஒரு 68 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 68 ஸ்லோகங்கள் மூலமா நமக்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறார். அதில் அழகிய பல அருமையான ஓமானங்களை எல்லாம் கொடுத்து அரிய பல வேதாந்த தத்துவத்தின் ஆழமான உட்பொருள் கருத்துக்களை நமக்கு படிப்படியாக அனைவருக்கும் அற்புதமாகவும் விளங்கிக் கொள்ள வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆத்மபோதம் என்ற நூலுக்கு பகவான் ஆதிசங்கரின் சீடரான பத்மபாதர் என்ற
ஒரு மகான் இந்த நூலுக்கு சிறப்பான விளக்க உரை எழுதியிருக்கிறார். முதலில் ஆதிசங்கரருக்கு 4 சிஷ்யர்கள் வந்தாங்க. அதுல பத்மபாதர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு ஒரு அருமையான விளக்க உரை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த விளக்க உரை சமஸ்கிருதத்துலதான் இருக்கு. அது மூலம் சமஸ்கிருதம். இப்ப இந்த ஆத்ம போதம் என்ற நூலுக்கு நிறைய மகான்கள் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய பாணியிலே அவரவருடைய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி புரிய வைப்பதற்கான நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த மாதிரி ஞான தேடலிலே ஆரம்ப நிலையிலே தன்னை அறிந்து கொள்ள ஆர்வமாக வருகின்ற மோட்சத்தின் மீது இச்சையுள்ள முமுட்சுக்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்திட்டங்களினுடைய அடிப்படையிலே இந்த லகு பிரகரணம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். லகு பிரகரணம்னா ஒரு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பிரகரண கிரந்தங்கள் என்ற நூல்களுடைய வரிசையிலே தத்துவ போதத்திற்கு அடுத்ததாக அந்த ஆத்ம போதமும் அவசியம் ஒவ்வொருத்தரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் இந்த ஆத்ம போதம் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்போ ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு வேதம் தான் முடிந்த முடிவாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ ஆத்ம ஞானம், ஆத்ம அனுபூதி, ஆத்ம போதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு என்ன புரியுது? இது வரைக்கும் நம்ம பார்த்து ஏற்கனவே வேதாந்த பாடத்தை படித்தவர்களும் இங்க இருப்பீங்க, வேதாந்த பாடத்தை பற்றி தெரியாத ஆரம்ப நிலை சாதகர்களும் இங்க இருப்பீங்க. ஆனா இந்த பாடத்திட்டத்துல என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் ஆத்மா என்பது தெரியும். ஒரு சாதாரண பாமரன் கூட ஆத்மா இருக்குதுங்க, அந்த ஆத்மா சாந்தி அடையட்டுங்க, அவர் இறந்துட்டாரு, அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில ஆத்மாவை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பாமரனும் இருக்கின்றான், பரம ஞானிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் என்ன வித்தியாசம்? ஆத்மாவை அவர்கள் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, புரிதல் தான் வித்தியாசம். இப்ப ஆத்ம ஞானிகளுடைய ஆத்ம புரிதலுக்கும் அஜ்ஞானிகளுடைய ஆத்ம புரிதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆத்ம ஞானத்தை அடைந்த ஆத்ம ஞானிகள் ஒரே ஆத்மா பரமாத்மாவை மட்டுமே பார்க்கிறார்கள், வேறு ஒன்றையும் அவர்கள் பார்ப்பதில்லை. ஆனால் ஆத்ம ஞானத்தை அறிய முடியாத அஜ்ஞானிகள் தன்னையும் ஆத்மாவாக பார்க்கிறார்கள், மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கிறார்கள். எல்லாமே ஆத்மாவாக பார்ப்பதினாலே அந்த ஆத்மா அப்படி செய்தது, இந்த ஆத்மா இப்படி செய்தது, அது நல்ல ஆத்மா, இது கெட்ட ஆத்மா, அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும், இந்த ஆத்மா நல்லா இருக்குது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது புரிதல்ல தான் வரக்கூடிய பிரச்சனை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது? அந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டியதற்கான அடித்தளம் எது தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, வேதம் தான் அதற்கு முடிந்த முடிவாக பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த வேதத்தினுடைய சாஸ்திர விஷயங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்த ரிஷிகள், மகான்கள், ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, 3 வழிகளில அதை நமக்கு கொடுக்கிறோம், அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதற்கு பிரஸ்தான திரயம் அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தைகளை பெயர் வைக்கிறது. பிரஸ்தான திரயம், திரயம்னா 3, பிரஸ்தானம்னா அது மிக முக்கிய சிகரமாக போற்றப்படுகின்ற விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி மிக உயர்ந்த மிக சிகரமாக, எவரெஸ்ட் சிகரம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம மலை ஏறணும்னா மலைகளிலே உயர்ந்த மலை எது அப்படின்னு கேட்டா எவரெஸ்ட்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா அதனுடைய பீக் நம்ம பூமியில பார்க்கும்போது மற்ற இடத்தை விட அதிக உயரமாக இருக்கிறதுனால எவரெஸ்ட் தான் இங்க உயர்ந்த சிகரமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி நீங்க எத்தனை நூல்களை வேணா படிக்கலாம், எத்தனை புத்தகங்கள் வேணா படிக்கலாம், என்ன பயிற்சிகள் வேணா செய்யலாம். ஆனா இங்க ஞானம் என்று வரும்போது மிக உயரிய ஒரு பீக்ல, மிக உயரிய ஒரு நிலையில சிகரமாக எதை பார்க்கிறது அப்படின்னா சாஸ்திரம் 3 விஷயங்களை எடுத்து பிரஸ்தான திரயம் என்பதாக கொடுக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று பிரம்மசூத்திரம், 3வது உபனிஷதங்கள். இந்த 3ஐயும் ஒவ்வொரு சராசரி மனிதனும் படித்து புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவன் ஆத்ம ஞானத்திலே ஒரு நல்ல தெளிவுக்கு வர முடியும். இல்லைன்னா அவன் ஆத்மாவில குழப்பத்திலேயே இருப்பான், ஆத்மா எதுன்னு தெரியாமே இருப்பான். தன்னை ஆத்மாவாக பார்த்தாலும் தன்னை தனித்த ஆத்மாவாகவே பார்த்து கொண்டிருப்பான், மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் இவர் வேறு ஆத்மா, அவர் வேறு ஆத்மா என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும், இந்த ஆத்மா நல்ல ஆத்மா, அந்த ஆத்மா கெட்ட ஆத்மா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பான். இருமைகளிலேயே இருப்பான். ஆனால் அந்த ஏக அறிவை, அந்த பரமனை, அந்த தூய ஆன்மாவை அறிந்து கொள்ள மாட்டான், அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள மாட்டான்.
அதுக்கு இந்த பாடத்திட்டங்கள் துணை புரியும் என்பதாக மகான்கள் ஆதி ரிஷிகள் எல்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்த நூல்கள்ல இந்த பிரஸ்தான திரயத்துல பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள் எல்லாம் வருது. அப்படிப்பட்ட அரிய பல நூல்களை நமக்கு ஆன்றோர்கள் பரிந்துரைத்தாலும் இதற்கு சில எளிமைப்படுத்தி இன்னும் எளிதாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அதிலிருந்து சில விஷயங்களை தொகுத்து எடுக்கும் போது அதை சாஸ்திரம் பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்கிறது. பிரகரண கிரந்தங்கள் என்றால் அதாவது இது போன்ற முக்கிய நூல்களில் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாரங்களை எல்லாம் இன்னும் எளிமைப்படுத்தி சாராக்கி அதை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வழியிலே கொடுக்கின்ற மகான்களுடைய புனித நூல்களாக இவைகள் எல்லாம் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த நூல்களுக்கும் பிரகரண கிரந்தங்களுக்கும் அந்த பிரஸ்தான திரயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, பிரஸ்தான திரயம் என்பது ஆதி ரிஷிகளால் கொடுக்கப்பட்டது. ஆனா பிரகரண கிரந்தங்கள் அந்த ரிஷிகளுக்கு பின்னாடி வந்த அவருடைய சிஷ்யர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதி ரிஷிகள் தான் உணர்ந்த உண்மையை அப்படியே இந்த உலகத்திற்கு வெறும் வார்த்தைகளால் தான் கொடுத்தார்களே தவிர எழுத்து வடிவில் கொடுக்கவே கிடையாது. ஏன்னா ஆதி ரிஷிகள் தன்னுடைய உணர்ந்த தன்மையை எழுதா கிளவி என்ற வேத விஷயங்களை எல்லாமே வெறும் உபதேசங்களாக மட்டும்தான் கொடுத்து கொண்டே வந்தார்களே தவிர அதை எந்த நூல்களிலோ அல்லது குறிப்புகளாகவோ எடுத்து கொடுக்கவே இல்லை. அப்ப அந்த ரிஷி வழிகளிலே வம்ச வழியிலே வந்த வேதத்தை படித்த மகான்கள் பலரும் பின்னாடி வரும்போது அதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அவர்கள் மக்களுக்கு புரியும்பாறு எழுதின நூல்களைத்தான் பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்கிறோம். ஏன் இந்த பிரகரண கிரந்தங்களை பத்தி இங்க நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த பிரகரண கிரந்தங்களிலே முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நூல்களிலே பகவான் ஆதிசங்கரர் அவர் இயற்றிய ஆத்ம போதம், தத்துவ போதம் போன்ற நூல்கள் மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றன என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டுவதற்காக நான் பிரகரண கிரந்தங்களை பற்றி இங்கு பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இது போன்ற பிரகரண கிரந்த நூல்களை எல்லாம் எடுத்து நம்ம ஞானத்தை அடைய உதவி செய்வதாக வைத்துக்கொண்டு நம்ம ரொம்ப இந்த நூல்களை எல்லாம் விசாரம் செய்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இப்ப இந்த நூலெல்லாம் நமக்கு எப்படி பயன்படுது அப்படின்னா, ஆராய்ச்சி நூல்கள் என்பதாகவும் பாட நூல்கள் என்பதாகவும் வழிகாட்டி நூல் என்பதாகவும் நமக்கு பயன்படுகின்றது. இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த ஆத்ம ஞான நூல்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து இதை பற்றி நம்ம ஆழமான உட்கருத்துக்களை உள்வாங்குகின்ற போது இந்த ஆத்ம போதம் நமக்கு பல உண்மைகளை எடுத்து எளிமையாக தெளிவாக புரியும்படி உபதேசிக்க போகிறது. அதன் முற்பகுதியிலே இப்போ ஒரு விஷயத்தை இங்கு ஆத்ம போதம் சொல்ல வருகிறது. அது எப்படி சொல்ல வருதுன்னா, எல்லோருக்கும் புரியுற மாதிரி எளிமையா பார்க்கலாம். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தினமும் தன்னை கண்ணாடியில முகத்தை பார்க்கிறான், தலைவாரிக்கிறான், மேக்கப் போட்டுக்கிட்டு நான் இருக்கிறேன்ட்டு ட்ரெஸ் பண்றான், அவனே பார்த்து அலங்காரத்தை ரசிக்கிறான். இப்படிப்பட்டவன் ஒரு நாள் என்ன பண்றான், ஒரு எக்ஸிபிஷன்ல போறான். அங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க, அதுல போட்டிருக்கு இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே வருவதற்கு கட்டணம் 50 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, என்னதான் இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்கு, போய் பார்க்கலான்ட்டு 50 ரூபாய் கொடுத்து உள்ள போறான். போய் உள்ள பார்த்தா ஏகப்பட்ட கண்ணாடிகள் பதிக்கப்பட்ட அறைக்குள்ளே நுழைந்த உடனே நிறைய இவனே அங்க இருக்கிறான், விதவிதமா இருக்கிறான். கண்ணாடி அறைக்குள்ள நுழைந்த உடனே ஒரே ஆளு ஒரு கண்ணாடியில உயரமா தெரியறான், ஒரு கண்ணாடியில குட்டையா தெரியறான், ஒரு கண்ணாடியில குண்டா தெரியறான், ஒரு கண்ணாடியில ஒல்லியா இருக்கிறான், ஒரு கண்ணாடியில முகமெல்லாம் இழிச்சுக்கிட்டு கோணல் மாடலா தெரியறான். அப்போ ஒரு நூற்றுக்கணக்கான கண்ணாடிகள் பதிக்கப்பட்ட கண்ணாடி மாளிகை இருக்கின்ற ஒரு அறைக்குள்ளே நுழைந்த மனிதன் தன்னுடைய ஒரே பிம்பத்தை பலவித பிம்பங்களாக காட்சி அளிப்பதை பார்த்து அதை எப்படி மாயத் தோற்றம் என்பதை தன்னிடம் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவினாலே புத்தி சக்தியினாலே புரிந்து கொண்டு அதை ரசிக்கின்றானோ, அதுபோல நாம் கண்டு ரசிக்கின்ற இந்த மொத்த பிரபஞ்சத்தின் பல்வேறு தோற்ற பாகுபாட்டில் காணுகின்ற காட்சி பதிவுகள் எல்லாமே அந்த ஒன்றேயாகிய ஆத்மா என்பதின் அறிவு பிரகாசம் ஒன்று மட்டுமே என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் ஆதிசங்கரர் இந்த ஓமானத்தை முன்னிறுத்தி எடுத்து நமக்கு இந்த பாடத்திட்டத்தை விளக்க வருகின்றார். அப்ப இங்க எதுக்காக நமக்கு இந்த மாதிரி ஓமானத்தை எல்லாம் எடுத்து பகவான் ஆதிசங்கரர் சொல்றாருன்னா, இப்ப அவர் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா என்று சொல்லுவது மனசு.
ஆனா அது வேறு ஆத்மா இது வேறு ஆத்மா என்று எப்படி தெரிந்து கொண்டது? அதே மனதினாலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினாலே அது அது ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறது அந்த மனசு. இதற்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் இந்த மனதிற்கு? இல்லப்பா ஒரே ஆத்மா தான் இருக்குதுன்னு புரிய வைக்கிறது எப்படி? சொன்னா ஏத்துக்காது. ஏங்க நான் இங்க ஒருத்தர் இருக்கிறேன், அங்க ஒருத்தர் இருக்கிறான், நீங்க ஒண்ணுன்னு சொன்னா எப்படிங்க நான் ஏத்துக்குவேன்னு சொல்லி நம்ப வச்சா ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப அதுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னா, நீ ஒரு ஆள் இருக்கிறங்கிறது நம்புறியா இல்லையான்னு கேட்கிறாரு. ஆமாங்க நான் ஒரு ஆள் இருக்கிறத நம்புறேங்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு அவர் கொண்டு போய் ஒரு 50 ரூபாய் கொடுத்து கண்ணாடி மாளிகைக்குள்ள விட்டா, அங்க நூற்றுக்கணக்கான கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட அறையிலே அந்த ஒரே ஆள் பல்வேறு பிரதிபிம்பங்களாக காட்சிப்படுறார். ஒரு கண்ணாடியில குண்டா இருக்கார், ஒரு கண்ணாடியில ஒல்லியா இருக்கார், ஒரு கண்ணாடியில கோணல் மாலா தெரிகிறார். அப்ப விதவிதமான வடிவங்களிலும் உருவங்களிலும் இவருடைய ஒரே பிம்பம் அந்த கண்ணாடிகள் மூலமாக பலவாறாக பிரகாசிப்பது போல ஒரே தூய அறிவாகிய ஆன்மா அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே அவரவர்கள் மனதிற்கு ஏற்றவாறு பலவாறாக பிரகாசிக்கின்றது என்ற ஆழமான உண்மையை எடுத்து இங்கு ஆதிசங்கரர் உபதேசிக்கின்றார். அப்ப இதை நம்ம ரொம்ப டீப்பா கவனிச்சோம்னா, இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அவரே ஆத்மா, அவர் பரமாத்மா. ஆனால் அப்படிப்பட்ட பரமாத்மா இங்கு பல்வேறு ஆத்மாக்களாக தெரிவதற்கு காரணம் மனம்தான். மனம் என்ற மாய கண்ணாடியிலே பலவாறான ஆத்மாக்களாக பாவிக்கப்படுகின்றது. ஒரே மனிதன் கண்ணாடி மாளிகைக்குள்ளே நுழைந்த பிறகு பல்வேறு வடிவங்களை பிரதிபிம்பங்களை பார்த்து பலவாறான மனிதர்கள் இருப்பது போல நினைத்துக் கொள்வதற்கு காரணம் அவனுடைய அறியாமை. ஆனால் அவன் தன்னுடைய புத்தி சக்தியினாலே விசாரித்து பார்க்கின்ற பொழுது இருப்பது நான் மட்டும்தான், என்னுடைய பிம்பங்கள் கண்ணாடிகளின் மூலமாக பலவாறாக காட்சிப்படுகிறது, அதற்கு காரணம் கண்ணாடி தானே தவிர நான் அல்ல என்பதை அந்த பகுத்தறிவுவாதி விசாரித்து விவேகத்துடன் வாழுகின்ற ஒரு விவேகிக்கு புரிகின்றது போல இங்கு இருக்கின்ற ஒரே அறிவாகிய ஆத்மா மனதினால் பலவாறாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்றால், அதற்கான விவேகமும் பகுத்தறியும் தன்மையும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் இங்கு பலவாறாக காட்சிப்படுகின்ற தோற்ற பாகுபாட்டிலே காணப்படுகின்ற ஒன்றே ஆகிய ஆத்மா மனதினால் பலவாறாக காட்சிப்படுகின்றது என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்போ மனதின் இருமைகளால் பலவாறாக பரிணமித்து வெளிப்பட்டு வந்து போகின்ற மாயா பிம்பங்கள் இவைகள் என்பதை விளக்கி, அவ்வாறு காணுகின்றவனும் காணப்படும் பொருட்களும் ஒன்றே என்பதை நம் மனதின் மேம்பட்ட புத்தி சக்தியினால் அறிந்து கொள்வதே ஆத்மாவை அறிகின்ற அறிவு வெளிச்சம். அதுதான் தூய அறிவு ஒளி என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கரர் சுட்டிக்காட்ட முன் வருகின்றார். ஏன்னா இப்போ ஏற்கனவே அவர் பல ஓமானங்கள்ல சுட்டி காட்டிட்டார். இருக்கின்ற ஒரே சுயம் பிரகாச ஒளியாகிய சூரிய ஒளியிலே இந்த உலகத்திலே நல்ல காரியமும் கெட்ட காரியமும் நடக்கின்றது, தாமரை மலர்கின்றது, பறவைகள் இறை தேட பறக்கின்றன. ஆனால் இங்கு தாமரை மலர்வதும் பறவைகள் இறை தேட பறப்பதும் மனிதன் நல்ல காரியங்கள் செய்வதும் கெட்ட காரியங்கள் செய்வதும் அந்த சூரியனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளியினாலே இங்கு இத்தனை காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனாலே சூரியன் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பது போல இங்கு மனதினால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதற்கு ஆத்மாதான் காரணம் அல்லது அவரவர்கள் பாஷையில் இறைவன் தான் காரணம் என்று கூறிக்கொள்வது எவ்வளவு ஒரு அறியாமை என்பதை இங்கு பகவான் ஆதிசங்கரர் புரிய வைக்க முயற்சிக்கின்றார். அப்போ அவர் சொல்ல வர்ற அந்த ஆழமான உட்பொருள், வேதத்தை அடிப்படையாக கொண்டு அவர் சொல்ல வருகின்ற ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னா, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்ற மகா வாக்கியத்தின் உபதேசத்தை தான் இங்கு மிக பிரதான வாக்கியமாக வைத்துக் கொண்டு உபதேசிக்க வருகின்றார். அப்ப வேதத்தின் சாரமான அதன் அடுத்த நிலையான அதனுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து பிரஸ்தானத்ரயம் எனப்படுகின்ற பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள் போன்ற நூல்களிலே அவற்றை விளக்கி பிரம்மம் என்பது எங்கும் எப்போதும் இருக்கின்ற ஆத்மா என்பதை நிலைநாட்டப்படுகின்றன. அப்போ இதை நம்ம நன்றாக உள்வாங்கி கொண்டா இங்க நம்ம என்ன புரிதலுக்கு வரணும்? இங்கு செயல் செய்வது மனசுதான்.
அந்த செயல் விளைவுகளை அனுபவிப்பதும் மனசு தான். ஏன்னா மனசு என்ன பண்ணுது, செயல் விளைவுகளை உடல் மூலமாக செய்து கொண்டு அந்த உடலினால் வருகின்ற நன்மை தீமைகளையும் அதே மனம்தான் பாவ புண்ணியங்களாக அல்லது இன்ப துன்பங்களாக அனுபவிக்கின்றது. இதை நல்லா உள்ள புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு ஏன் துன்பமாகவே இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னான்னா, அந்த துன்பத்துக்கு காரணம் அவனுடைய மனது தானே தவிர அங்கு இறைவனோ வேறு காரணங்களோ அங்கு கிடையவே கிடையாது. அஞ்ஞானிகள் அறியாமையினாலே இறைவன் மீது அதை ஏற்றி வைத்து விட்டார்கள். அது அவர்களுடைய அறியாமை தன்மை, அது மனிதனுடைய புரியாத நிலை என்பதை இங்கு பகவான் ஆதிசங்கர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இதை நம்ம நல்லா உள்ள வாங்கிட்டா இப்ப நமக்கு என்ன இங்க புரிதல் வரணும்? செயல் இறைவன் செய்வதில்லை, நான் செய்வதனால இறைவன் செய்வதாக சொல்லிக் கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இறைவன் அதற்கு ஒளியாக சாட்சியாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய அதிஷ்டானத்திலே இங்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த பாடத்திட்டத்துல முழுமை அடையும் போது என்ன புரிய வரும்னா, இங்கு எதுவும் செய்வதற்கு இல்லை, இங்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்ற புரிதல் வந்து விட்டாதான் ஒருவன் தன்னை இழக்கவே முடியும். அதுதான் இங்க உண்மையான சரணாகதி, தூய சரணாகதி என்பதாக பார்க்கப்படுது. சரணாகதி என்று சொல்லிக்கொண்டு தனக்கு வேறாக ஒரு இறைவனை பாவித்துக் கொண்டு அந்த இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு திரிவதல்ல சரணாகதி. தன்னை முழுமையாக இழந்து விடுகின்ற பொழுது இங்கு என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயலே என்று சொல்லுகின்ற உண்மையான அர்த்தம் என்ன என்றால், இங்கு இருப்பது அவன் மட்டும் தான் என்று வந்துவிட்டால் இங்கு மனமற்ற நிலை உண்டாகி இங்கு செயலற்ற நிலையும் உண்டாகி விடுகின்றது. அப்போ அங்க என்ன உண்மையிலே இருக்கு? ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. இங்கு செயல் நடப்பதாகவும் அந்த செயல் விளைவுகளை அனுபவிப்பதாகவும் எண்ணிக்கொள்வதெல்லாம் எது என்றால் மனதுதான் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு மகான் ஆதிசங்கரர் புரிய வைக்க முயற்சி செய்கின்றார். ஆன்மாவை நீரினால் நனைக்க முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, வெயிலில் உலர்த்த முடியாது, அதை வெட்ட முடியாது, அதை பிரிக்க முடியாது. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அதனால் அது என்றென்றும் அழியாதது. அது இருப்பதனால் தான் நாம் எல்லோரும் இப்போது இருக்கின்றோம். நம் கண்ணுக்கு வெவ்வேறாக தெரிகின்ற உடல்கள் தான் அதனுடைய குணாதிசயங்களையும் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலும் பலவாறாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன என்பதாக இங்கு சுட்டிக்காட்ட வருகின்றார். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம ஏற்கனவே புரிந்து கொண்ட அரைகுறை ஞானத்துல நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது மட்டும் என்னுடைய உடல் சரியில்லை என்ற வார்த்தையை சொல்லுகின்றார். அதே மாதிரி எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லும் போது அப்ப மனசும் நான் அல்ல, அப்ப நான் வேறால், அப்ப எனக்கு மனசு சரியில்லை என்று சொல்லும் போது மனதிற்கு வேறாகத்தான் நான் இருக்கின்றேன் என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல குழப்பம் இருந்தாலும் கூட ஒரு அரைகுறை புரிதலிலே தன்னை ஆத்மாவாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களும் தன்னை பலவாறான ஆத்மாக்களாக பார்க்கின்றார்கள். தன்னை ஒரு தனித்த ஆத்மாவாகவும் மற்றவர்களையும் தனித்தனி ஆத்மாவாகவும் பார்க்கின்றார்கள். சரி, அப்படிதான் தனித்தனி ஆத்மாவாக பார்க்கின்றார்களே, அவர்கள் ஆத்மா தானா என்று உறுதி செய்து விட்டார்களா? அவர் நிச்சயமாக ஆத்மா தான் என்று ஒத்துக்கொண்டார்களா என்றால் இல்லை. அவர் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்னால் அவர் யார்? அப்ப அவர் ஆத்மாவிற்கு வேறாக இருக்கின்றார் என்ற குழப்பத்திலே பலவிதமான குழப்பங்களையே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களின் அடிப்படையிலே உண்டான இந்த குழப்பங்களுக்கு தீர்வு அந்த புரியாத மனதிற்கு புரிதலை கொடுப்பதினால்தான் சாத்தியமாகும் என்பதாகத்தான் இந்த நூல் இங்கு நமக்கு உபதேசிக்க வருகிறது. அப்ப ஒவ்வொரு உடலின் உள்ளும் அந்த ஆன்மா வெவ்வேறாக இருக்கின்றது என்று தவறான புரிதல் முதல்ல நம்ம கிட்ட இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு அந்த ஆத்மா ஒன்று மட்டும்தான். அந்த ஆத்மாவுடைய ஒளியினாலே இங்கு இந்த உடலும் புலன்களும் மனமும் பிரகாசிக்கின்றன. இதை நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்படிங்க அந்த ஆன்மாவினுடைய ஒளியினாலே இந்த உடலும் மனமும் புலன்களும் பிரகாசிக்கின்றன, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டா பகவான் ஆதிசங்கரர் ஏற்கனவே விளக்கம் என்ன கொடுத்தார்? சுயம் பிரகாச சூரிய ஒளியினுடைய பிரகாசத்தினாலே இங்கு நல்ல காரியம், கெட்ட காரியம், பறவைகள் பறப்பது, தாமரை மலர்வது போன்ற பூமியிலே ஏகப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் சூரியன் வெறும் சாட்சியாக இருப்பது போல இங்கு அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த உடலிலே செயல் செய்து கொண்டும் காரியங்களை ஆற்றிக்கொண்டும் இருப்பதற்கு ஆத்மா சாட்சியாகத்தான் இருக்கிறதே தவிர அதில் ஆத்மா சம்பந்தப்படுவதில்லை என்பதை தெளிவுபடுத்தி விடுகிறார். அப்ப இதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கிட்டா இப்ப நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம யார் மேல தூக்கி போடக்கூடாது.
எல்லாம் அவன் செயல், இறைவன் செயல் அப்படின்னு போற்றக்கூடாது. ஏன்னா அப்படி போட்டுறதுனால நம்ம என்ன பண்றோம், நம்மள நம்ம எஸ்கேப் பண்ணிக்கிறோம். எல்லாம் நம்ம பண்ற அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிட்டு கடவுள் செயல், இறைவன் செயல், இறைவன் தான் இதை செய்யறார், என் மூலமா செய்யறார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்ப இப்படி ஒரு புரிதலோட நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன வேணா செய்வோம், என்ன வேணா செஞ்சுட்டு என்ன சொல்லுவோம், எல்லாம் அவன் செயல்னு சொல்லிடுவோம். அப்ப இந்த புரிதல், இந்த தவறான புரிதல் நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதாக பகவான் சுட்டி காட்டுகிறார். அப்ப இதையெல்லாம் நம்ம நீக்கி பார்த்தா உண்மையில் நாம் யார் என்ற விசாரணை நம்மிடத்திலே உண்டாக வேண்டும். அது உண்டானால் மட்டும்தான் நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். அதனால இப்போ இங்க இந்த பிரகரண கந்த நூல் ஆத்ம போதம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மை அறிய வைப்பதற்கான அரிய பல உண்மைகளை, நம்முடைய உண்மை சொரூபத்தை வெட்ட வெளிச்சமாக வெளிக்கொண்டுவதற்கான பல வேதாந்த நூல்களின் உட்கருத்துக்களை எல்லாம் ரொம்ப எளிமையாக நமக்கு புரிய வைப்பதற்காக முயற்சி செய்யப்படுகிறது. இப்ப இதெல்லாம் நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நம்ம ஏற்கனவே பல வேதாந்த பாடங்களில் படிக்கும் போது இந்த இருளை நீக்கக்கூடிய ஒளி சம்பந்தமான விஷயங்கள், கயிற்றில் தெரியக்கூடிய பாம்பு, சூரியனை மறைக்கின்ற மேகம் போன்ற உதாரணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம இந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்த உடனே ஒளி வந்த உடனே எப்படி இருள் தானாகவே விலகி விடுகிறதோ, அது போல இந்த ஆத்ம ஞானத்தை, இந்த ஆன்ம போதத்தை உணர்ந்தவனுக்கு அவனுடைய அறியாமை தானாகவே விலகி விடுகின்றது என்பதாகத்தான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதாவது எப்படி இந்த புரிதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல வர்றாருன்னா, இப்ப பாம்பு என்ற எண்ணம் இருட்டு இருக்கின்ற வரையில் தான் அது பாம்புங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கும். ஆனா அங்க ஒளி வந்து விட்டா அது கயிறு என்று அவனுக்கு தெரிந்துவிடும். ஆனா எங்கேயோ எப்போதோ பார்த்த பாம்புங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து இங்க பொருத்தி பார்த்து கொண்டு, இப்போது இருக்கின்ற வேறு ஒரு பொருளின் மீது, ஒரு கயிற்றின் மீது அந்த பாம்பை கொண்டு வந்து ஏற்றி வைத்துக் கொண்டு அங்கே ஒளி வருகின்ற வரை பார்ப்பவனுக்கு அது பாம்பு மட்டும்தான். அது மாதிரி இங்கு அஜ்ஞானத்தினாலே, அறியாமையினாலே ஏராளமான தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்ட மனதிற்கு என்ன சூழ்ந்திருக்கிறது? அஜ்ஞான இருள் சூழ்ந்திருக்கிறது, அறியாமை என்ற இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறியாமை என்ற இருளிலே அந்த மனிதன் கயிற்றிலே பாம்பை பார்ப்பது போல தன்னை எப்படி பார்க்கிறான்? உடலாக, மனமாக, தன்னை ஆத்மா என்பதாக பாவித்துக் கொண்டு தவறு தவறாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொண்டு புரிதல் இல்லாமல் இருக்கின்றான். அப்ப எப்படி அந்த இருட்டில் இருக்கக்கூடிய கயிற்றின் மீது ஏறிக்கொண்ட பாம்பு எப்பொழுது இல்லாமல் போகும்? அங்கு ஒரு வெளிச்சம் வந்து விட்டால் அது கயிறு தான் தெரிஞ்ச பிறகு அவனுக்கு அந்த பாம்புங்கிற பிரச்சனை இல்லாம போகுமோ, அது போல இங்கு அறிவு வெளிச்சத்தினாலே தன்னுடைய அறியாமை நீங்கும் போது தன்னுடைய சுயம்பிரகாச தன்மை, உண்மை தன்மை என்ன என்பது விளங்கிவிடும் என்பதுதான் இந்த நூலினுடைய முக்கிய கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப இப்படி மனசானது என்ன பண்ணுது? பலவாறான விஷயங்களை தவறு தவறாக இருமைகளிலே ஏற்றி வைத்துக் கொண்டு இருக்கின்ற வரைக்கும் அந்த பிரம்மத்தை உணர முடியாது. அது எப்போதும் இருக்கும் சூரியனை மேகம் மறைப்பதால் சூரியன் இல்லை என்று எப்படி கூற முடியாதோ, அது போல அறியாமை எண்ணங்களால் பல தவறான விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு தன்னை ஆத்மா என்று அறியாமல் இருப்பதும் மிகப்பெரிய தவறு என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ பிரம்மத்தை பற்றி அறியாததால் பிரம்மம் இல்லை என்று சொல்வது தவறு. மேகம் மறைந்தவுடன் தானே ஒளிரும் சூரியன் தானாகவே தெரிவது போல நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களினால் நம் சுய அறிவை மறைத்துக் கொண்டுள்ள அறியாமை எண்ணங்களை சுட்டிக்காட்டி அவைகள் மனதிலிருந்து நீக்கப்பட்டவுடன் தானே தன்னில் தானாய் ஒளிர்கின்ற சுயம்பிரகாச பிரம்மமாய் இருப்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை இந்த அருமையான ஆத்ம போதம் என்ற நூலிலே நமக்கு புரிய வைக்க வருகின்றார் பகவான் ஆதிசங்கரர். இதை பற்றிய முதல் ஸ்லோகம் நாளையிலிருந்து தொடங்கலாம். இப்போ இங்க நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் எந்த நிலையிலும் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் சுயம்பிரகாச ஒளியாய் இருக்கின்ற இருப்பு தான் இறைவன். அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம். ஆனால் அதன் மீது அறியாமையினாலே இங்கு இத்தனையும் ஏற்றி வைக்கப்பட்டிருப்பதனாலே மனமானது ஏகப்பட்ட கற்பிதங்களின் காரணமாக தன்னை பலவாறாக பாவித்துக் கொண்டு தன்னுடைய உண்மை சொரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இப்போ இந்த பாடத்திட்டங்களில் இதுவரை நாம் பார்த்த விஷயங்களை புரிந்து கொண்டோம். அப்போ நம்மை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பது
நம்மிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த தவறான எண்ணங்களை நீக்கி உண்மையான புரிதலை நம்ம மனதிற்கு கொடுக்கும் போது நம்முடைய சுயம் என்ன என்பது நமக்கு புரிய வந்துவிடும் என்பதுதான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஆத்ம போதம் என்ற நூலிலே முக்கிய கருத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆத்ம போதம் என்ற நூலின் முதல் ஸ்லோகத்தை நாளைய வகுப்பிலே வைத்துக் கொள்ளலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.